நம்மிடையே இன்னைக்கு பரோட்டா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உணவுப் பொருளாகவே ஆயிருச்சு. அது உடலுக்கு மிக மிக ஆபத்தான ஒரு பொருள். பரோட்டா முழுக்க முழுக்க மைதா மற்றும் எண்ணெயால தயாரிக்கப்பட்டது. இந்த வீடியோல நாம மைதாவை அடிக்கடி சேர்ப்பதனால சந்திக்கக்கூடும் பிரச்சனைகளை தான் பார்க்க போறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளிலும் இருக்கும் ஒரு பொதுவான உணவுப் பொருள் தான் மைதா. பலரும் வாரத்திற்கு ஒரு முறையாவது மைதாவை கொண்டு பூரி, சப்பாத்தி, சமோசா, பரோட்டா என சமைத்து சாப்பிடுவார்கள். ஆனால் இருப்பதிலேயே மைதா தான் மிகவும் மோசமான உணவுப் பொருள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இருந்தாலும் யாரும் மைதாவை உணவுல சேர்க்காம இருக்கிறதில்ல. மைதாவை எப்போதாவது தான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு நினைச்சு பலரும் சாப்பிடுறாங்க. ஆனா மைதாவை எப்போது உணவில் சேர்த்தாலும் பிரச்சனைகளை நாம சந்திக்க நேரிடும். இந்த வீடியோ மூலமா இப்ப நம்ம மைதாவை தொடர்ந்து சாப்பிடுறதால சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போம். நம்முடைய செரிமான மண்டலம் மிகவும் பாதிக்கப்படும். மைதாவில் நார்ச்சத்து எதுவுமே இல்லை. இதனை நாம உட்கொள்ளும் போது அது எளிதில் செரிமானமாகாம செரிமான மண்டலத்தை பாதிக்கிறதோட மெட்டபாலிசத்தின் இடையூறை ஏற்படுத்தி தலைவலி, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கும் இது வழிவகுக்கும். அதிகமா சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை பராமரிக்க அதிக அளவு இன்சுலின் தேவைப்படும். இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது கொழுப்புகளின் தேக்கம் அதிகரித்து உடல் பருமனையும் அதிகரிக்க செய்யும். இரத்த சர்க்கரையோட அளவும் பாதிக்கப்படும். சுத்திகரிக்கப்பட்ட மைதாவை உணவில் அதிகம் சேர்க்கும் போது கணையம் அதிக அழுத்தத்திற்குட்பட்டு இரத்த சர்க்கரை அளவையும் அதிகரிக்கும். மைதா உணவுகளை அதிகம் சாப்பிடும் போது அது அசிடிட்டியை ஏற்படுத்தும். இந்த அசிடிட்டி அப்படியே நீடிச்சதுன்னா அது வயிற்றுல பெரும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிடும். அதிக அளவுல நாம மைதாவை உட்கொள்ளும் போது அது நாம உடலுக்குள்ளாடி காயங்களையும் அதிகப்படுத்தும். நாளடைவுல அது வாழ்நாள் முழுவதும் அவஸ்தைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். அதனால இதுக்கப்புறமாவது மைதாவாலான உணவுகளான முக்கியமா புரோட்டா, பூரி போன்றவற்றை தவிர்க்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட உங்களுடைய கருத்துக்களை முக்கியமா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.